கோயம்புத்தூரில் பாஜக புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு வர இருக்கும் நிலையில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். கோவையில் நாளை நடைபெறும் பாஜக புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் ஈஷா மகா சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு 8:50 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கு அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து அன்று இரவு தனியார் நட்சத்திர ஓட்டலில் தங்கும் மத்திய உள்துறை அமைச்சர் தொழில்துறையினர் பலர் சந்திக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி காலை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாஜகவின் புதிய மாநகர அலுவலகத்தினை அமித்ஷா திறந்து வைக்கிறார். அங்கு பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி இரவு பூண்டி வெள்ளிங்கிரியில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் மறுநாள் காலை தனி ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடையும் அமித்ஷா தனி விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் வருகையின் ஒட்டி கோவை மாநகரம் பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை விமான நிலையம், அவினாசி சாலை, பீளமேடு, ஈஷா யோகா மையம் ஆகிய பகுதிகள் போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்காக அவினாசி சாலை, பீளமேடு, எல்லை தோட்டம், தண்ணீர் பந்தல் சாலை, தொண்டாமுத்தூர் மற்றும் பூண்டி பிரதான சாலைகளில் மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் நாளை செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.